இல்லை சொங்கி செத்த வயல விளங்காதவனே, வீணா போனவனே, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். என்ன இல்லைங்கம்மா, ஃபோன் பண்ணுறாங்க, வந்து வீடை காட்டியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் போனேன்னு வச்சுக்கோவேன், வீடெல்லாம் சுற்றி காட்டுவேன். இந்தா கூப்பிட்றேன்ட்டு போகிறவங்க அவ்வளவுதான், எவனுமே கூப்பிடல. இந்த மாதம் ஒருத்தன் கூட சிக்கலை. இல்லை சொங்கி, உனக்கு பேசுகிற திறமை கம்மி சரியா? பேசுகிற விதத்தில் பேசினா எல்லாரும் வாங்குவாங்க. நீயே இனிமேல் யாராவது வீடு பார்க்க வந்தா என்னையும் கூப்பிடு, நானும் உன் கூட வாரேன். எப்படி அந்த வீட்டை முடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு சரியா? என்ன சரி, இனி யாராச்சும் கூப்பிட்டா நீயும் கூட வா, அதையும் தான் பார்ப்போம். ஹலோ, சொங்கி தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். இது வீடு பார்க்கணுமா? அப்படியா, சரி. இப்போ எங்கே நிற்கிறீங்க? அந்த முக்குலேயே நில்லுங்க, வந்துடுறேன். இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுளுக்கே காது கேட்டு ஒரு ஆள் அனுப்பியிருக்காரு. வா போய் வீட்டை காமிச்சு அந்த வீட்டை முடிச்சு விட்ருவோம். யாரு, நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமாங்க, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் தானே புரோக்கர் சொங்கி? ஆமாம், கரெக்டாக தான் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வந்தீங்களா, எப்படி? இல்லை கேவலப்பட்டவனே, வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வீட்டை பற்றி மட்டும் பேசு. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, பல்லு விளக்குனீங்களா? என்ன நீங்கள் உங்களுக்குள்ளேயே குசுகுசுன்னு பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் காலையில் நேரமாக வந்துட்டீங்களே, சாப்பிட்டு வந்தீங்களா என்னன்னு கேட்டாரு. அதெல்லாம் சாப்பிட்டு தாம்மா வந்தோம். நம்ம வீடை பார்க்கலாமா? எந்த மாதிரி வீடு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நாங்கள் 2 பேர் தான். நாங்கள் எதிர்பார்க்குற வீடு எந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். அந்த வீடு மாதிரியே நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த வீடையே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டோட விலை என்ன சொல்கிறாங்க? இந்த வீடு தானே? ஏ சொங்கி, நீ பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த வீடு ஒரு 70 லட்சம் சொல்கிறாங்கப்பா. நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க? லோன் போடுறீங்களா அல்லது ரெடி காசா? லோன் எல்லாம் நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்தே வாங்கிக்கிறோம். முக்கியமான ஒன்று, இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸையும் அண்டு ஹவுஸ் ஓனரையும் நாங்கள் பார்க்கணும். அப்படின்னா தான் அட்வான்ஸ் போட முடியும். அதுக்கு என்னப்பா, ஹவுஸ் ஓனர் தானே, நேரில் வச்சே பேசிக்குவோம். எப்போ பேசிக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். ஹவுஸ் ஓனரை நான் காட்டுறேன் தம்பி. ஆனால் ஒன்று, நாங்கள் இல்லாமல் இந்த வீடை நீ முடிச்சிடக்கூடாது. எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம ஏமாத்த நினச்ச எங்களோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. இந்த வீட்டை நீ இடிஞ்சு போயிடுவேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசினா நான் எப்படி இந்த வீட்டை வாங்குறது? அது எப்படி உங்களுக்கு கமிஷன் கொடுக்காம நாங்க வாங்க முடியுமா? உங்களை வச்சு தானே நாங்க பேச போறோம். அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சாபம் விடுவீங்களா? உங்களை மாதிரி தான் நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்களாம் இப்போ நல்லாவே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி சொல்கிறேன், சரியா? இல்லை சொங்கி செத்த வயல விளங்காதவனே, வீணா போனவனே, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்தாம்மா பாப்பா, அவர் பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நான் கூட்டு வரேன் ஹவுஸ் ஓனரை, நேரில் உட்காந்து பேசுவோம். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி எங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொடுங்க, அது போதும். ஏதோ உங்களுக்காக பார்க்குறேன். சரி, நாளைக்கு ஹவுஸ் ஓனரை கூட்டு வாங்க, அட்வான்ஸ் போட்டு என்னன்னு பேசிக்கலாம். நாங்கள் வர்றோம். ஏமா, இந்த மாதிரி ஆளை தயவு செஞ்சு உங்கள் கூட கூட்டிகிட்டு வராதீங்க. அப்புறம் உங்கள் புரோக்கர் தொழிலே பாதிச்சிடும். இந்த ஆளில் ஒரு ஆளாமா? ஏ சொங்கி சும்மா சரிங்க தம்பி, அடுத்த தடவை நான் மட்டும் வரேன், இவரை கூட்டு வர மாட்டேன். நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டு வாங்க, பேசி முடிச்சுக்கலாம். ஏன்டா சொங்கி, உன் வாயினால தானே நம்மளுக்கு எந்த வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்லடா. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற ஒரு சின்ன பையன் அப்படி பேசிட்டு போகிறேன் அவனைய. ஏன்டா இப்படி இருக்கியோ எனக்கு தெரியலடா. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு அந்த பையன் பேசினதெல்லாம் எனக்கு பெருசாவெல்லாம் ஞாபகம் இல்லை கிளிங்கம்மா. என்ன கிளிங்கம்மா, 50 லட்ச ரூபா வீட 70 லட்ச ரூபான்னு பேசியிருக்க, இது தப்பு இல்லையா கிளிங்கம்மா? ஆறா, நீ பொழைக்க தெரியாதவனா இருப்ப போல. வீட்டுக்காரனுக்கு 50 லட்ச ரூபா கையில் கிடச்சா போதும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எச்சு வச்சு விற்றுக்கங்கன்னு இருக்கேன். நம்மளோட திறமைனால இந்த வீட்டுக்கு 20 லட்ச ரூபா எச்சு வச்சு நம்ம விற்க போகிறோம். நம்ம என்ன சொன்னாலும் அவன் மண்டை ஆட்டணும், இல்லைன்னா இந்த வீட்டை எவனையும் வாங்க விடக்கூடாது. இப்படிலாம் தொழில் பண்ணாதான்டா நம்ம முன்னேற முடியும். ஏன்டா கிளிங்கம்மா, நீ வேற மாதிரி எவனோ கட்டின வீட உன் வீடு மாதிரியே பேசுற பத்தியா? சூப்பர். சரி சரி, வாடா போய் இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுவோம். ஹலோ, யார் மாதிரி தண்ணி போட்டாப்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு வீடு வேணுமா? சரி, இப்போ எங்கே இருக்கீங்க? அந்த சுடுகாடுகிட்ட நிற்கிறீங்களா? சரி சரி, அங்கேயே இருங்க, அந்த வந்துடும். கிளிங்கம்மா, நீ கூட வந்தனால செம அதிர்ஷ்டம். இன்னொருத்தனுக்கு வீடு வேணுமாம்மா, வா போவோம். அப்படியாடா, ஆட்டு கூட வாடா போவோம். அடடா ஸ்மைலி, நீ தான் வீடு வாங்க வந்திருக்கியா? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆமாக்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்மைலி. இந்த பக்கத்தில் இருப்பார் வீடு. இது என்ன பண்ணிட்டாங்க, லோன் போட்டு கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க பணம் பத்தாம இதை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னும் யாரும் குடி வரல. புது வீடு இன்னும் வேலையாகிட்டு தான் இருக்குது. ஏதோ ஓ ராசி, உனக்கு புது வீடாகவே அமையுது. வாங்கிக்க ஸ்மைலி, நல்லா இருக்கும். ஆமாங்க, வாங்கிக்கோங்க. இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது ராசியான வீடு. கிழக்கு பார்த்துருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்துக்கு வேற தெரிஞ்சவங்க. பார்த்தா அதுக்கு இப்போ கிளிங்மாவும் உங்கள் ஒய்ஃபும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? அதனால உங்களுக்கு கம்மி பண்ணியே நாங்கள் முடிச்சு தரோம். அண்ணா, இது என்ன ரேட்டு சொல்கிறாங்க? 30 லட்சம் சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா 25 லட்சத்துக்கு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நிற்கிற ரோடு ஃபுல்லாகவே நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டு மேலே தான் உங்கள் வீடே இருக்குது. அதனால் எல்லா ரோட்டையும் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம்.
என்னன்னு சொல்றீங்க? ரோட்டு மேல வீடு இருக்கா? அடாடா, அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீட்டுக்கு முன்னாடி ரோடு இருக்குமா, நான் அப்படி சொல்ல வந்தேன். ஏய் சும்மா இருப்புல்ல, அண்ணே சொல்றது உனக்கு புரியலையா? அண்ணே தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஸ்மைலியே, புது வீடுடியே, 25 லட்சத்துக்குள்ள பேசி முடிச்சிருவோம். நீ அக்காவுக்கு என்ன கமிஷனோ அதை மட்டும் கொடுத்துரு, சரியா? என்னக்கா 25 லட்சம்லாம் கையில இல்லையாக்கா? 15 லட்சம் தான் கையில வச்சிருக்கேன். ஆடி, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அது ஏற்கனவே பேங்க் கையில தான் இருக்கு. அதனால நீ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உன் பேர்ல பத்திரத்தை மட்டும் நீ மாத்திட்டீங்கன்னா அந்த 10 லட்சத்தை அவங்க கொடுத்துருவாங்க. நீ எந்த சிரமமும் இல்லாம கீழேயோ மேலேயோ ஏதோ ஒன்று வாடகைக்கு விட்டுட்டு ஒரு பக்கம் நீ இருந்து பொழைச்சிக்கலாம். அடா ஆமாக்கா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐடியாவே கிடைச்சிருக்கு. கீழே கூட நாங்க இருந்துட்டு மேலே வாடகை விட்டோம்னா மேலே வாடகை விட்ட காசை கூட நான் லோனை கட்டி சந்தோஷமா இருப்பேன். ஸ்மைலி அக்கா சரியா சொல்லியிருக்காங்க. இந்த வீடை தான் நம்ம வாங்க போறோம், முடிவு பண்ணிட்டேன் ஸ்மைலி. ஏக்கா வாடகைக்கு விட்டா 10,000 ரூபா வருமாக்கா மாசம்? அதுக்கு ஏன் நீங்க 2 பேரும் கவலைப்படுறீங்க? நான் எதுக்கு இருக்கேன்? என் வேலையே புரோக்கர் வேலை தானே. வாடகைக்கு ஆளை கொண்டு வந்து விடுறது ஏன் பொறுப்பு. இன்னையில இருந்து இது நம்ம வீடு. சரிடி, ஒரு நல்ல நாள் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கவா? போய் பேசிடுவான் வீட்டுக்காரங்கிட்ட, சரியா? சரிக்கா. ஹலோ, அண்ணே சொல்லுங்கண்ணே. அப்படியா, வீடு வேணுமா? இந்த பக்கத்தில் தான் இருக்க, வந்துடுறேண்ணே. நம்ம கைவசம் நிறைய வீடு இருக்குண்ணே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கேயே நில்லுங்க. உங்களுக்கு ஒரு வீடு இன்னைக்கே முடிக்கிறோம். சரிடி ஸ்மைலியே, இந்த அடுத்த ஒருத்தவங்க வீடு பார்க்க வந்திருக்காங்களாம். நாங்கள் அப்படியே போய் அவங்களுக்கு இன்னொரு வீடை காட்டுறோம். நீங்கள் சட்டு போட்டு இந்த வீட்டை முடிக்க வழி பாருங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பெருசு, நீங்கள் தானே ஃபோன் பண்ணது? ஆமா தம்பி. லோ பட்ஜெட்டில் நீங்கள் தானே கேட்டிருந்தீங்க வீடு? ஆமாயா. இந்த இருக்கு வருங்க, ஓட்டு வீடு. இதுதான் உங்கள் பட்ஜெட்டுக்கு சரியான வீடாக இருக்கும். என்னங்க லோ பட்ஜெட்னா அதுக்காக இவ்வளோ மோசமாவா ஒரு வீட்டை காட்டுவீங்க? வீடு பாருங்க என்ன நிலமையில இருக்குன்னு. இதை எப்படி நாங்கள் வாங்குறது? ஏன்டி லோ பட்ஜெட்லையும் வேணும், வீடு நல்லா ரிச்சாகவும் வேணும்னா எப்படி? நீங்கள் தான் வாங்கி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு 10 லட்ச ரூபாக்குள்ளனா இந்த மாதிரி வீடு தான் கிடைக்கும். ஒரு 30 லட்சம் 40 லட்சம் போட்டீங்கன்னா நல்ல வீடாக கிடைக்கும். அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நாங்கள் காட்ட முடியும். இங்கே பாருங்கம்மா, இந்த இடத்துல உங்களுக்கு சகல வசதிகள் இருக்கு. தண்ணிக்கு வத்தி போன கிணறு இருக்கு. நாளைக்கு இந்த பெரியவர் செத்தே போறாருன்னு வைங்க, சுத்தி இவ்வளோ இடம் இருக்கு. ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு குழியை தோண்டி புதைச்சிடலாம். நீங்க சுடுகாட்டு செலவு உங்களுக்கு மிச்சம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புது வீடு மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு சொலிக்கும். இங்கே வருமா, இப்போ இந்த வீட்டை நீங்கள் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா இது 20 லட்சத்துக்கு நான் உங்களுக்கு விற்று கொடுக்குறேன். அதுக்கு நான் கேரண்டி. அப்படியாக்கா? சரிக்கா, இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் நீங்களே விட்டுருங்க. நான் வேணா அதை வாங்கிக்கிறேன். 8 லட்ச ரூபா தான் கையில் இருக்கு. எனக்கு அதுக்குள்ளே முடிச்சு கொடுங்க. சரிம்மா, உங்களுக்கு தகுந்த இடம் தான். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா வீடு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி தான் இந்த வீட்டை காட்டுறேன். இதை வேற ஆளுக்காக இருந்தால் நான் இதை காட்ட மாட்டேன். ஏன்னா ரொம்ப கம்மி விலைக்கு நல்ல வீடு இது. நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, கரையம் பண்ணுறதுக்கு பத்திர ஆஃபீஸ் வந்துருங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரிக்கா. பாடா, அலைஞ்சு அலைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போயிட்டேங்களா இன்னைக்கு. இத்தனை வருஷமா என் தொழிலில் நான் செய்ய முடியாத சாதனையை இன்னைக்கு நீ செஞ்சு விட்டேங்களா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னையவே புரோக்கரா போட்டிருப்பேங்களா. இலை சொங்கி, புரோக்கர் ஆகிறதுக்கு வாய் திறமை இருந்தால் போதும், சரியா? 4 வீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அன்னைக்கு அந்த இடத்துல அந்த வீட்டோட மதிப்பு என்ன, ரேட் என்ன, அது எத்தனை சென்ட்டு, எவ்வளோக்கு போகும், அவங்க சொல்கிறது கரெக்டான விலை தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்டா. 3 வகையான ஆளுங்க தான் வருவாங்க நம்மளை தேடி. ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், இப்படி தான் வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசினாலே போதும்டா. அப்புறம் என்ன மக்களே, உங்களுக்கு ஏதாவது வீடு வேணும்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.